எப்படி டாட் ஸ்டிச் பண்ணனாலும் சரியான கப் ஷேப் வர்றதில்லை அப்படின்ட்டு டாட் குறிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச் வித்தியாசத்தில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு சென்டரில் கண்டிப்பாக வேணும். சென்டரில் வர்ற டாட்டை வந்து நான் பிடிச்சிக்கிறேன். 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங் ஆரம்பித்து இந்த மாதிரி கிராஸாக வந்து ஸ்டிச்சிங்கை இப்படி வெளியே எடுத்துடணும் கிராஸாக. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் டாட்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டரை இப்படி பிடிச்சிட்டு 1.5 இன்ச் கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி சென்டர் டாட்டை வந்து இப்படி 1.5 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி கிராஸாக நம்ம எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 டாட்டுக்கும் இடையிலான கேப் வந்து 1.5 இன்ச்சுக்கு சரியாக இருக்குது. இப்போ இந்த சென்டர் டாட் நம்ம பிடிச்சிட்டு இந்த மாதிரி கிராஸாக வந்து நம்ம பிடிச்சதுக்கு பிறகு ஸ்டிச் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிடலாம். ஆம் சைடு இருந்து வர இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டையாக ஸ்டிச் பண்ணி கூர்மையாக நம்ம இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கணும். 3 டாட்டையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வெளிப்பக்கமாக பார்த்துடலாம். கரெக்டான சேஃபில் நமக்கு வந்து அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எடுப்பாகவும் கரெக்டான சேஃபில் நமக்கு வந்து கப் ஷேப் வந்துருக்குது.